வணக்கம் நண்பா. இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 22 ஜனவரி 2026ல காலைல இனிமே பாம்பன் பாலத்தில இந்த மாதிரி நிகழ்வுகள நம்ம பார்க்க முடியாது. ஓப்பன் பண்றதையோ, இல்ல ஓப்பன் பண்ணி இருக்கிறதையோ, இல்ல கப்பல் கிராஸ் ஆகுறதையோ பழைய பாலத்தில. ஏன்னா பழைய பாலத்த கட் பண்ணி எடுக்க போறாங்க. ஸோ அத பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பழைய பாம்பன் பாலத்தில இப்ப நான் ஜூம் பண்ணி காட்டுறேன்ல, எல்லா இடங்கள்லயும் பாருங்களேன். ஒரு எல்லோ கலர்ல மார்க் பண்ணியிருப்பாங்க. உண்மைக்குமே எனக்கு இன்னைக்கு தான் இந்த நியூஸ் தெரிய வந்துச்சு. ஸோ தெரிய வந்தோனயே உங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான். இவ்வளோ நாள் என்ன நெனச்சோம்னா, பழைய பாம்பன் பாலத்த எடுத்துட்டு போயி ஒரு இடத்துல வைக்க போறாங்க. ஸோ அது எப்படியுமே அழிய போறது கிடையாது. நம்ம எப்போனாலும் பார்த்துக்கிறலாம். அது ஒரு சென்டிமெண்டல் ஓகேங்களா? ஏன்னா இந்த நியூஸ் கேட்டதுலேருந்து எனக்குமே ஒரு ஃபீல் தான். கண்டிப்பா நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு எத்தன பேருக்கு இத கட் பண்ணி எடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சோனே ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. அ உண்மைக்கு இது ஒரு அடையாளம் நண்பா. பட் அத கட் பண்ணி எடுக்கிறது அ தெரியல. அது எவ்வளவு அப்படின்னு சொல்ட்டு புரியுதுல. அ இது இவ்வளோ நாள் என்ன நெனச்சுக்கிட்டு இருந்தோம்னா, இத எடுத்துட்டு போய் மண்டபத்திலயோ, இல்ல இது வைக்கிறதுக்கான பிளேஸ்லயோ வைக்க போறாங்க. அது ஒரு அ அருங்காட்சியகம் மாரி இருக்கும். நம்ம எப்போம்னாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஒரு தமிழ்நாட்டோட அடையாளம். ஒரு 112 வருஷம் ஒரு தீவ இணைச்ச ஒரு முக்கியமான பாலம். இது இல்லைன்னா ஒரு கம்யூனிகேஷனே இருந்திருக்காது. அப்படி ஒரு பாலத்த பிரம்மாண்டமா கட்டி வச்சிருந்தாங்க. இந்த பாலம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஒரு 2, 3 வருஷமா ஃபங்ஷன்ல இல்ல. ட்ரெயின் ஓடல. அதுக்கப்புறம் தான் புது பாலம் கிரியேட் பண்ணி அதில ட்ரெயின் போயி, இருந்தாலும் இப்போதைக்கு இது சும்மா தான் இருக்குது. ஒவ்வொரு டைமும் ஒரு படகு போம்போதோ, கப்பல் போகும்போதோ எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இது இருக்கிறனால ஒரு வகையில நல்ல விஷயம் இருந்தாலும், கெட்ட விஷயமும் மீனவர்களுக்கு ரொம்பவே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் படகு கிராஸ் ஆகும்போது ரொம்ப பயத்தோடையும், இல்ல அடிக்கடி அவங்க எப்போ ஓப்பன் பண்றாங்களோ, அப்ப தான் கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலையுமே இருக்கு. எல்லாராலயும் உடனே கிராஸ் பண்ண முடியாது. ஸோ, அதுக்காக இத ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஆனா, இத வெட்டி எடுக்கணுமா? இத அப்படியே ஏதாவது டிஸ்மேண்டில் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சோம்னா, நம்ம தமிழ்நாட்டோட அடையாளத்த நம்ம எப்போதுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. பட் இப்போதைக்கு நான் வெட்டி எடுத்துட்டா, அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் அத என்ன பண்ண முடியும்? அது அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. பட் இத வெட்டி எடுக்கிறதா தான் நியூஸ் வந்துச்சு. அதுக்காக தான் எல்லா இடத்துலயும் அந்த எல்லோ கலர்ல மார்க் பண்ணி ஒரு நம்பருமே போட்டிருந்தாங்களா, அதனால தான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருந்தேன். எவ்வளோ நம்பர், எந்தெந்த பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்களையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, இன்னும் கூடிய விரைவில இன்னும் ஒரு 2, 3 நாள்ல அந்த பணி ஸ்டார்ட் ஆக போறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதில இருந்து கம்ப்ளீட்டாவே இந்த பழைய பாம்பன் பாலம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி ஃபுல்லாவே ஆ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போறாங்க. ஸோ, தொடர்ந்து இனிமே நம்ம சேனல்ல பழைய பாம்பன் பாலம் ரிமூவ் பண்றதுக்கான வீடியோஸ், அப்டேட் எல்லாமே ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு ரொம்பவே ஒரு சேடா இருக்கு. இத கேட்டதுலேருந்து, "ஐயோ! வெட்டி எடுக்க போறாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்டல் சீன். ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்தில இருந்தாலும் சரி, இல்ல வெளியவே எங்க போனாலும் பாம்பன் அந்த பிரிட்ஜ சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ஒரு நல்ல ஒரு கெத்தான ஒரு விஷயமா இருக்கும். பட் அது இப்போதைக்கு இல்ல. இனிமே அது இருக்காது. ஏன்னா புது பாலம் இருந்தாலும் பழைய பாலம்னு சொல்றது ஒரு 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 எப்படி சொல்றதுன்னா, தெரியுதுங்கல்ல. அது ஒரு ஃபீலு. பட் இப்போதைக்கு பார்க்கலாம். அத வெட்டி எடுக்க போறாங்கன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையா தான் இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன நம்ம ஃபாலோவர்ஸுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா பாம்பன் பாலத்தோட அப்டேட்ட பத்தி ரொம்ப பேரு ரொம்ப விருப்பப்பட்டு பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க டிஸ்மேண்டில் பண்றாங்களா, இல்ல கட் பண்ணி எடுக்குறாங்களான்னு சொல்றதையும் நம்ம கூடிய விரைவில தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நியூஸ் வரையும் இத கட் பண்ணி எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றது தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க நண்பா.